பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் யோபு 8:7 உம்மது தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இந்த நாள் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இது கேட்குற ஒவ்வொரு சகோதரங்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுக்குற உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மணி. ஆண்டவர் இந்த நாள் வாக்கு கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறாரு? உமது தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்ம தொடக்கம் என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு சின்ன குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது. குளிரில் வந்தால் கஷ்டம், வெயில் வந்தால் கஷ்டம். அந்த குழந்தைக்கு பால் கேட்கணும். அது கேட்குறதுக்கு 3 நாள் எவ்வளோ நாள் ஆகும்? கொஞ்சம் ஒரு 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 3 மாதம் வரையும் அந்த என்ன பண்ணுமா, நெகிழ் நம்மளுடைய மூஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கு சான்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா. இதுதான் எங்கள் அம்மா, இதான் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு தெரியாதான். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுது? யார் அந்த பொண்ணுக்கு, அந்த குழந்தைக்கோ அந்த பொண்ணுக்கோ யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? கடவுள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. கடவுள் அவங்களோட கூட இருக்காங்க. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது யாரோட உதவி இல்லை. அவங்க அம்மா தண்ணி குடிக்கிறாங்களோ அந்த தண்ணி மட்டும்தான் அந்த குழந்தைக்குள்ளார போகுது. அப்போ எவ்வளோ கஷ்டப்படும் அந்த மூச்சு விடுறதுக்கு. வெளியே வந்தோம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நேரம் காற்றுலன்னா என்ன பண்ணுறோம்? இப்போ கொரோனா வந்ததுங்களா, அப்போ என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்துக்கும் காற்று தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தாங்க, வியாதியாக இருந்து ஆயிட்டாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது? வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 9.5 மாதம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது? யாரோட உதவியும் இல்லை. அந்த எவ்வளோ கஷ்டப்படுது. ஆனால் அந்த குழந்தை வெளியே வந்த உடனே எல்லாம் மூச்சு வாங்குது. அந்த குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு வரையும் அதுக்கு எவ்வளோ குழந்தைக்கு வியாதி, கழுத்து சுலுக்கிக்குது, கையை சுலுக்கிக்குது, அப்புறம் ஏதோ இந்த ஜுரம் வருது, பல்லு முளைஞ்சா ஜுரம் வருது. எல்லாம் வந்த பொறுப்பாடும் 6வது வயசு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தை எவ்வளோ குதிச்சுக்கிட்டு ஆனந்தமாக ஸ்கூலுக்கு போகுது. அதே போல் தான் கர்த்தர் இந்த நாள் நம்மளுக்கு சொல்கிறாரு. முடிவு சம்பூர்ணமாக இருந்தாலும் என்ன பண்ணுமா? முடிவு என்ன பண்ணுமா? சம்பூரணம் இல்லாமல் இருக்குமா? முடிவு துக்கமாக இருக்குமா? ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சம்பூர்ணமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராம். சம்பூர்ணத்தை நம்மளை உயர்த்தப்படுவாராம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கிலாண்டில் ஒரு சீஃப் பிரதம மந்திரி, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த இங்கிலாந்து நாட்டில் அவங்க ராஜா ஆண்டாங்களாம். எப்படி நம்ம இந்தியாவில் எப்படி பிரதம மந்திரி இருக்காங்களோ அதே போல் இங்கிலாண்டில் ஒரு பிரதம மந்திரி. அது கிறிஸ்டின்காரங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்த பிற்பாடு அந்த குழந்தைக்கு அந்த 7 வயசில் என்ன பண்ணிட்டான்? அந்த குழந்தை கீழே கிடக்கிறதுங்க தான் எடுத்து வேலை அதுதான் பொறுக்கி அதுதான் வேலை செஞ்சுக்கிட்டு அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஸ்கூலுக்கு போனாலும் படிப்பு ஏறலை. ஸ்கூலுக்கு தேவையான எதுவுமே இல்லை. அந்த 7 வயசில் வந்த தோல்வி, அப்பா அம்மா இறந்த தோல்வி, அது என்ன பண்ணுச்சாம்? 21 வருஷம் வரையும் அந்த பிரச்சனை அவருக்கு நிற்கவே இல்லையாம். அவர் 21 வருஷம் ஆன பிற்பாடு அவர் சொன்னாரா, நான் எல்லாத்துலேயும் தோல்வியாகவே நான் இருக்கேன். நான் என்ன பண்ண? படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம்? இந்த எப்படி பிரதம மந்திரி எப்படி ஆனாங்களோ அதே போல் அந்த இதுக்கு வரணும், நானும் பொலிஷனில் வரணும், நானும் ஒரு எம்பியில் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் கடை வாங்கினாங்களாம். எத்தனை வருஷம்? 21வது வருஷத்தில் அவர் நின்னாராம். 21 வயசில் நின்னாராம். எலெக்ஷனில் போய் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாராம். விட்டு நான் ஜனங்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி நின்னாராம். அந்த 21 வயசுலேருந்து 51 வயசு வரையும் எலெக்ஷனில் நின்றுக்கிட்டே இருந்தாராம். ஒரு வாட்டி கூட ஜெயிக்கவே இல்லையாம். 51வது வருஷத்தில் அவருக்கு ஓட்டு போட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் தோல்வியாக அடையலையாம். தோல்வியாக அவருக்கு நினைக்கலையாம். எனக்கும் கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை வருஷம்? 25 வருஷம். ஏன்னா 21 வயசுலேருந்து 51 வயசு வரையும் அவர் என்ன பண்ணாராம்? வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். கம்சம் 15-25 வருஷம் நினைக்கிறேன் நான். எனக்கு நான் கூட்டாமலே அப்படி சொல்கிறேன். ஆனால் 20 வருஷத்துலேருந்து 51 வயசு அப்படின்னா எவ்வளோ வருஷம்? 26 வருஷம் கேப், 24 வருஷம் கேப்பு. 25 வருஷமாக அவர் கோஷிஷ் பண்ணுறாரு. எலெக்ஷனுக்காக கோஷிஷ் பண்ணுறாரு. அந்த எலெக்ஷன் அவருக்கு ஜெயிக்கவே முடியல. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை. காலேஜ் படிக்கிறார், படிப்பில் எங்கே வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் அவருக்கு தோல்வி ஆகுது. அந்த 21வது வருஷத்துக்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணிட்டாரா?
எலெக்ஷனில் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் நின்று அந்த 26 அந்த 26 வருஷம் வரையும் எலெக்ஷனில் அவருக்கு 51 வயசு ஆவற வரையும் எலெக்ஷனில் போய் நின்றுக்கிட்டே இருந்தாராம், வேலையை செஞ்சாராம். அதில் வர வருமானத்தை வைத்து இவர் நடத்தி கொண்டே வந்தாராம். திருப்பி என்ன பண்ணார், ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வந்தாராம், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வந்தாராம். அந்த உதவி செஞ்சுட்டே வரக்குள்ள 51வது வருஷத்தில் எலெக்ஷனில் ஜெயித்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். எப்படி பிரதம மந்திரி இப்படி ஆகிட்டாரு, அதே பிரதம மந்திரி பதவியில் அவர் எப்படி ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச பிற்பாடு அவர் என்ன பண்ண சேவை செஞ்சாராம். அவருக்கு எத்தனை தோல்வி வந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்குது, ஆரம்பம் மர்ப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் எப்போ கிடைக்குது, 5 வயசுக்கு பிற்பாடு கிடைக்குது. இவருக்கு 25 வருஷம் கழிச்சு தான் சந்தோஷம் கிடைக்குது. 25 வருஷம் கழிச்சு தான் அவர் நினச்ச அந்த பதவிக்கு போக முடியுது. 25 வருஷம் கழிச்சு தான் அந்த ஸ்தானத்தில் போய் அவர் உட்கார முடியுது. அதுவரை இவர் என்ன பண்ணாராம், வெயிட் பண்ணாராம். கர்த்தருக்காக அவர் வைராகமாக இருந்தாராம். அவர் ஜெபிக்கிறதுல உண்மையாக இருந்தாராம். இங்கிலாண்டில் கிறிஸ்டின்காரங்க அவங்க. இது ஆனால் நீங்கள் அதில் பாருங்கள், உங்களோட மொபைலில் இதில் கூகுளில் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு அந்த விளக்கமெல்லாம் சொல்லுவாங்க. அவர் பேர் ஆப்ரகாம் வில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அந்த சகோதரனை ஒரு பிரதம மந்திரியாக மாற்றின கர்த்தர் அது என்ன பண்ண, ஆரம்பம் மர்ப்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரணமாக இருக்கும். 25 வருஷம் காத்துக்கிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. சந்தோஷம் இல்லை, எது சேவை செய்யறதுக்காக சந்தோஷம் கிடச்சிச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது தோல்வி, ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது கஷ்டம், எவ்வளோ துக்கமாக இருக்கும். ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு வேதனைப்படுறோம். ஒரு நாள் நம்மளுக்கு ஜெயிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மனதில் கஷ்டம் ஆகிடுது. ஏதாவது நம்ம தோல்வி ஆகிட்டோம்னா, யாராவது நம்ம இடத்துல பேச நம்ம என்ன பண்ண கஷ்டமாகிடுது. 25 வருஷமாக அந்த தோல்வியை எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க, என்னடா நீ உனக்கு ஓட்டே வரல, நீ ஏன் நின்றுட்டே இருக்கேன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க அந்த நாட்டுக்காரங்க. ஆனாலும் அந்த தோல்வி அவர் எண்ணாமல் அவர் உண்மையாக இருந்ததுனால அவருக்கு சம்பூர்ணம் தந்தாராம். இந்த யோபு 8:7 சொன்னபடி முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கணும். எதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக செய்யணும், எதை செஞ்சாலும் உண்மையாக செய்யணும், எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்பொழுது நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது தேவையாக இருக்கா, நீங்களும் அதே போல் தோல்வி அடைஞ்சு கொண்டே இருக்கிறீங்களா? அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த சகோதரனுக்கு, ஏன்னா அவர் ஒன்றினாவே இருந்து எல்லாவற்றையும் செஞ்சார். அப்போ கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இந்த நாள் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சகோதரனும் உங்களுக்கும் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்கள் மனசு ஆண்டவர் கர்த்தர் இந்த நாள் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, சம்பூர்ணத்தினால இருப்பீர்கள். உங்களுக்கு முடிவு முதல்ல ஆரம்பம் மர்ப்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, கர்த்தரை விசுவாசமாக இருங்க, ஆண்டவர் இடத்துல வாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.